சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதம் 27 சங்கீதம் 8 வாசிக்க கேட்போம். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று. ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரலோக பிதாவே, உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஓய்வு நாளின் காலை வேளையிலே தியானிக்கும்படியாக நீர் கொடுத்த வசனத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வசனத்தின் மூலமாக நீர் வெளிப்படுத்துகிற சத்தியங்கள் உம்மை பின்பற்றுகிற தேவ ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக காணப்பட தேவன் தாமே அனுக்கிரகம் செய்தருளும். எல்லா துதிகன மகிமை யாவும் கேரடிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். கடந்த சில வாரங்களாக நாம் எண்ணாகமம் எழுதின புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்திலே ஆசாரியன் எவ்விதமாக இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார் என்பதை குறித்து சில கருத்துக்களை சிந்திக்கக்கூடியவர்களாக இருந்தோம். இந்த நாளிலேயும் கூட அந்த அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிற மீதி பகுதிகளை நாம் தியானிக்கலாம். அதற்கு ஒரு ரெஃபரன்ஸாக காணப்படுகிற வசனத்தை தான் நாம் இந்த சங்கீத பகுதியிலே வாசித்தோம். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று என்று சங்கீதக்காரர் குறிப்பிடுவதை நாம் படிக்கிறோம். நாம் எண்ணாகமம் 6ஆம் அதிகாரத்திற்கு வரும்போது நாம் தியானித்த வசனங்கள் என்னவென்றால், கடந்த வாரத்திலே கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர் என்கிற வாக்கியத்தை தியானிக்கிறவர்களாக இருந்தோம். ஆசாரியர் மூலமாக தேவன் தம்முடைய வார்த்தைகளை உரைக்கும் போது முதலாவது ஆசீர்வாதம் உண்டாகிறது, இரண்டாவதாக பாதுகாப்பு உண்டாகிறது. இந்த நாளிலே நாம் அடுத்த பகுதியை வாசிக்கலாம். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர் என்று எழுதியிருப்பதை நாம் படிக்கிறோம். ஆசாரியர் என்ன செய்கிறார் என்றால், தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கும் போது கர்த்தர் தம்முடைய முகத்தை என்ன செய்ய வேண்டும் என்றால் பிரகாசிக்க பண்ண வேண்டும் என்று குறிப்பிடுவதை நாம் படிக்கிறோம். இந்த கர்த்தருடைய முகம் என்று சொல்லப்படுகிறது என்ன என்று ஒரு கேள்வி எழும்புகிறது. ஃபேஸ் ஆஃப் காட், கர்த்தருடைய முகம் என்று சொல்லப்படுகிறது. எதை காட்டுகிறது என்றால், பர்சனாலிட்டி ஆஃப் காட், தேவனுடைய தனிப்பட்ட குணாதிசயத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. டிஸ்டிங்டிவ் கேரக்டரை எடுத்து காட்டக்கூடியதாக இருக்கிறது. தனிப்பட்ட குணத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அப்ப நாம் ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய வேண்டுமா, தேவனே என்னுடைய ஜீவியம் உமக்கு முன்பாக எவ்விதமாக இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள விரும்புகிறேன், அதற்காக உம்முடைய முகத்தை என் மேல் என்ன செய்யும், பிரகாசிக்க பண்ணும் என்று வேண்டிக் கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஒருவேளை உங்க ஜீவியத்துல ஒரு சில குறைகள் இருக்குமேயானால் உங்களுக்காக தேவன் தம்முடைய முகத்தை வெளிப்படுத்தும் போது அது துக்கத்தோடு காணப்படக்கூடியதாக இருக்கலாம். ஆனா இங்க ஆசாரியர் உரைக்கும் போது எவ்விதமாக வாக்குகளை கொடுக்கிறார் என்றால், கர்த்தர் உங்கள் மேல் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணி தம்முடைய கிருபையை கட்டளையிட கடவர் என்று குறிப்பிடக்கூடியவராக இருக்கிறார். அப்படியானால் ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஜீவியமானது தேவனிடத்திலிருந்து புதிய கிருபைகளை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக அமைந்திருக்க வேண்டும். அவருடைய பர்சனாலிட்டியை நம்ம ஒவ்வொரு நாளும் அறிந்து கொள்ளும் போது நம்ம உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும், இன்றைக்கு தேவனுடைய பர்சனாலிட்டி எனக்கு சாதகமாக இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்திக் கொள்கிறவர்களாக நம்முடைய ஜீவியம் அவருடைய கிருபையை புதிதாக பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக அமைந்திருக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கும் மகிமை உண்டாவதாக. எப்படி சூரியனுடைய வெளிச்சம் மனிதனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதோ, அதுபோல தேவனுடைய முகத்தில் உள்ள ஒளி ஆவிக்குரிய பிரகாரமாக கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக அமைகிறது. ஆகவேதான் நீதிமொழிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே படிக்கிறோம், ராஜாவின் முகக்களையில் ஜீவன் உண்டு, அவனுடைய தயை பின்மாறி பெய்யும் மேகத்தை போல் இருக்கும் என்று ஞானி குறிப்பிடுவதை நாம் படிக்கிறோம். ராஜாவின் முகக்களையில் என்ன இருக்குமா, ஜீவன் இருக்குமா. அவனுடைய தயை எப்படிப்பட்டதாம், பின்மாறி பெய்யும் மேகத்தை போல் இருக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. பிரைஸ் தி லார்ட். அப்ப ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே உம்முடைய முகத்தை என் மேல் பிரகாசிக்க பண்ணும் என்று நீங்கள் வேண்டிக் கொள்ளும் போது அவருடைய முகத்தின் கலை எவ்விதமாக இருக்க வேண்டும் என்றால், இன்னொரு புதிய கிருபை அவரிடத்திலிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக வெளிப்பட வேண்டும். ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம் என்று படிக்கிறோம். அதே நேரம் ஒருவேளை
அவருடைய முகத்தின் பிரகாசத்தினால் உண்டான கிருபை அல்லது தயை உங்களுக்கு இல்லாமல் போகுமே ஆனால் என்ன உண்டாகும்? உங்களுக்கு கலக்கம் உண்டாகும். என்ன உண்டாகும்? கலக்கம் உண்டாகும். அப்ப இந்த கிருபைக்கு எதிராக காணப்படுவது எதுவென்றால் கலக்கம். தேவனுடைய தயைக்கு எதிராக காணப்படுவது என்னவென்றால் கலக்கம். அப்ப நீங்க ஒவ்வொரு நாளும் கலங்கினவர்களாக இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய தயையை பெற்றவர்களாக, தேவனுடைய கிருபைக்கு பங்குள்ளவர்களாக காணப்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 30ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். கர்த்தாவே, கர்த்தாவே, உம்முடைய தயவினால் நீர் என் பர்வதத்தை திடமாய் நிற்க பண்ணியிருந்தீர். நீர் என் பர்வதத்தை திடமாய் நிற்க பண்ணியிருந்தீர். உமது முகத்தை நீர் மறைத்து கொண்ட போதோ, உம்முடைய முகத்தை நீர் மறைத்து கொண்ட போதோ நான் கலங்கினவனானேன். சங்கீதக்காரர் சொல்லுகிறார், நான் கலங்கினவனானேன் என்று சொல்லுகிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் கலங்கினதாக இருக்கக்கூடாது. நான் கர்த்தருடைய முகத்திலிருந்து வரக்கூடிய பிரகாசத்தினால் உண்டாகிற கிருபையை ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்கிறேன். தயை உண்டாயிருக்கிறது அவருடைய முகத்திலே. இந்த நாளிலே தேவனுடைய இரக்கம் எனக்கு உண்டு, அவருடைய அன்பு எனக்கு உண்டு, அவருடைய பராமரிப்பு எனக்கு உண்டு, அவருடைய பாதுகாப்பு எனக்கு உண்டு, அவருடைய நன்மை எனக்கு உண்டு, அவருடைய வழிநடத்துதல் எனக்கு உண்டு, அவருடைய ஆசீர்வாதம் எனக்கு உண்டு என்கிற உறுதியோடு ஜீவிக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவேதான் ஆசாரியர் மூலமாக கர்த்தர் வாக்குகளை உரைக்கும் போது ஜனங்களை அபிதமாக ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர் என்று. அதை தான் நாம் சங்கீதம் 27ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்திலே வாசிக்க கேட்டோம். என்னுடைய முகத்தையே தேடுங்கள் என்று சொன்னீரே கர்த்தாவே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிட்டு. அப்போ ஒவ்வொரு நாளும் உங்களுடைய இருதயம் தேவனிடத்தில் சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தாவே உம்முடைய முகத்தை தேடும்படியாக வாஞ்சிக்கிறேன், உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று நீங்கள் தேவனை நோக்கி ஏறெடுத்து சொல்லுகிறவர்களாக காணப்பட வேண்டும். நல்லா பாருங்க, இந்த தாவீது எவ்விதமாக இருந்திருக்கிறார் என்றால், வாக்கு தத்தம் என்ன என்பதை அறிந்து அதை உரிமை பாராட்டி சொல்லி ஜெபிக்க கூடியவராக இருந்திருக்கிறார். என்னுடைய முகத்தையே தேடுங்கள் என்று சொன்னீரே கர்த்தாவே, அப்படின்னா அது ஒரு வாக்கு தத்தம். உம்முடைய முகத்தை தேட வேண்டும் என்று நீர் சொல்லி இருக்கிறீரே கர்த்தாவே, ஆகவே அந்த வாக்கு தத்தத்தை நான் என் வாழ்க்கையில உறுதிப்படுத்தி கொண்டு அதை உரிமை பாராட்டி என் இருதயத்துல அதையே சொல்லி கொண்டு உம்முடைய முகத்தை தேடுகிறேன் கர்த்தாவே என்று சொல்லி அவர் தேவனிடத்தில் ஜெபிக்கிறவராக காணப்பட்டிருக்கிறார். அப்ப நீங்களும் இந்த வசனத்தை இந்த நாளில கேட்கும் போது இது ஒரு வாக்கு தத்தமாக இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டு தாவீது எப்படி அந்த வாக்கு தத்தத்தை உரிமை பாராட்டி ஜெபிக்க கூடியவராக இருந்தாரோ அதே போல நீங்களும் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும். அதிகாலையில எழும்பும் போது என்னுடைய முகத்தையே தேடுங்கள் என்று சொன்னீரே கர்த்தாவே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிட்டு என்று சொல்லும் போது கர்த்தர் பார்ப்பார், பரவாயில்லையே நல்ல வசனத்தை அறிந்து ஜெபிக்கிறானே, நல்ல வாக்கு தத்தத்தை தெரிந்து வைத்து கொண்டு ஜெபிக்கிறாளே என்று சொல்லி கர்த்தர் என்ன செய்வார், அவருடைய முகத்தை, அவருடைய பர்சனாலிட்டி அந்த நாள் உங்களுக்கு அனுகூலமானதாக காணப்படும். அவருடைய சுபாவம், அவருடைய குணாதிசயம், அவருடைய முகத்திலிருந்து வரக்கூடிய கலை அனைத்தும் உங்களுக்கு நன்மைக்கு ஏதுவாய் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கும்போது அவருடைய முகத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை குறித்து தியானிக்கும் போது சங்கீதம் 80ஆம் சங்கீதம் 19ஆம் வசனத்திலே படிக்கிறோம், நாம் அவருடைய முகத்திலிருந்து வரக்கூடிய ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறோம் என்று அந்த வசனத்தின் மூலமாக அறிந்து கொள்கிறோம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, எங்களை திருப்பிக் கொண்டு வாரும், உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், உம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம், அப்பொழுது நாங்கள் என்ன செய்வோம், ரட்சிக்கப்படுவோம். அப்ப முதல் ஆசீர்வாதம் என்னவென்றால், கர்த்தர் தம்முடைய முகத்தை நம்மேல் பிரகாசிப்பிக்க பண்ணும் போது நம்முடைய ஜீவியமானது ரட்சிப்படைவதற்கு ஏதுவாக திருப்பப்பட்டதாய் இருக்கும். அப்ப நீங்க கேட்கலாம், பாஸ்டர் நிறைய பேருக்கு தேவனை பற்றியே தெரியாது,
அவங்க எப்படி அவங்க வாழ்க்கையை தாங்களாகவே உமக்கு நேராக திருப்பிக் கொள்வார்கள் என்று நீங்கள் கேட்கலாம். தெய்வ பிள்ளை, இதை பற்றி நாம் சிந்திக்கும் போது ஒரு விஷயத்தை அறிந்து கொள்கிறோம். சிலருடைய வாழ்க்கையிலே அவர்கள் அறியாமையிலே செயல்படும் போது கர்த்தர் என்ன செய்வார் என்றால் இனிஷியேட்டிவ் எடுப்பார். கர்த்தர் இனிஷியேட்டிவ் எடுத்து என்ன செய்வார் என்றால் அவர்கள் உதவியற்றவர்களாக இருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொண்டு, அவர்கள் தேவனை பற்றி அறியாதவர்களாக இருக்கிறார்கள் என்பதை விளங்கி கொண்டு என்ன செய்வார்? ஜீவியத்தை திருப்பக்கூடியவராக இருப்பார். அப்பொழுது அவர்களுடைய வாழ்க்கையில என்ன உண்டாகும்? ரட்சிப்பு உண்டாகும். அப்படி தேவனால் திருப்பப்பட்ட ஒரு மனிதர் தான் அப்போஸ்தலனாகிய பவுல். அவர் அறியாமையிலே செயல்படக்கூடியவராக இருந்தார். தமஸ்கு வீதியிலே கடந்து செல்லும் போது தேவனுடைய ஆலயத்தை துன்பப்படுத்தும் விதமாக எண்ணத்தோடு போய் கொண்டிருக்கிறார். ஆனால் கர்த்தருடைய ஒளி, பிரகாசமான ஒளி சவுலை சந்தித்தது. அவருடைய வாழ்க்கையிலே அறியாமை மாறுவதற்கு ஏதுவாக ஒரு கேள்வி அவருடைய உள்ளத்திலிருந்து புறப்பட்டு வந்தது. ஆண்டவரே, நான் என்ன செய்ய நீர் சித்தமாய் இருக்கிறீர் என்று. தேவன் என்ன செய்தார்? உதவியற்று அறியாமையிலே செயல்பட்டு கொண்டிருந்த சவுலுடைய வாழ்க்கையிலே தேவனே இனிஷியேட்டிவ் எடுத்து என்ன செய்தார்? ஜீவியத்தை அவருடைய முகத்தின் பிரகாசத்தினாலே திருப்புகிறவராக காணப்பட்டார். அந்த சவுல் பவுலாக, அப்போஸ்தலனாக, ரட்சிப்படைந்தவராக, அந்த ரட்சிப்பின் மார்க்கத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்கிறவராக மாறினார். சரி, ஒரு கேள்வி, எப்பயுமே கர்த்தர் தான் இனிஷியேட்டிவ் எடுப்பாரா? மனிதனுடைய வாழ்க்கையிலே திருப்பம் உண்டாவதற்கு கர்த்தர் தான் எப்பொழுதும் இனிஷியேட்டிவ் எடுத்துக்கொண்டே இருப்பாரா என்றால் இல்லை. சில நேரங்களிலே தேவன் என்ன செய்வார்? ஜனங்களை உணர வைப்பார். தாங்கள் சென்ற இடம் தவறு, தாங்கள் போன பாதை தவறு என்பதை அறிந்து கொள்ள வைத்து அவர்களாகவே மனம் திரும்பி தேவன் அண்டையிலே திரும்பும்படியாக செய்வார். நாம் வேதாகமத்திலே படிக்கிறோம், ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். இளைய குமாரன் என்ன செய்தான்? தகப்பனாருடைய வீட்டை விட்டு தூரமாக கடந்து சென்றான். ஆனால் பின்பு அவன் வருத்தப்படக்கூடியவனாக இருந்தான். தான் போன வழி சரியல்ல என்பதை அவன் உணர்ந்தான். ஆகவே அவன் மனதிலே ஒரு திருப்பம் உண்டாகும்படியாக தீர்மானம் எடுத்தான். இந்த இடத்திலே நாம் படிக்கிறோம், அந்த இளைய குமாரன் இனிஷியேட்டிவ் எடுத்தான் திரும்பும்படியாக. ஆகவே அவன் திரும்பி வந்தபோது தகப்பனார் அதற்காகவே காத்திருந்தவர் போல ஓடி சென்று ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இருந்தார். தெய்வ பிள்ளையை இங்கே சங்கீதக்காரர் குறிப்பிடுகிறார், நீர் உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிப்பிக்க பண்ணும், அப்பொழுது நாங்கள் திரும்பி கொண்டு உம்முடைய ரட்சிப்பை அடைவோம் என்று சொல்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் தெய்வ பிள்ளையே, நீங்கள் இந்த வசனத்தை கேட்கும் போது ஆராய்ந்து பார்க்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையிலே சில காரியங்களிலே நல்ல திருப்பங்கள் உண்டாவதற்கு ஏதுவாக தேவன் இனிஷியேட்டிவ் எடுக்க வேண்டுமா அல்லது நீங்கள் இனிஷியேட்டிவ் எடுக்க வேண்டுமா என்பதை அறிந்து கொண்டு, ஒருவேளை நீங்கள் அறியாமையிலே இருப்பீர்களானால் தேவன் இனிஷியேட்டிவ் எடுக்கும்படியாக ஜெபியுங்கள். ஒருவேளை நீங்கள் தவறான இடத்திலே போய்விட்டேன் என்பதை உணர்வீர்களானால் நீங்கள் சரியான ஒரு திருப்பம் உண்டாவதற்கு ஏதுவாக நீங்கள் இனிஷியேட்டிவ் எடுங்கள். அப்பொழுது நீங்கள் அடைய வேண்டிய ரட்சிப்பை அடையும்படியாக தேவனுடைய முகத்தில் உள்ள பிரகாசம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக காணப்படும். எம்மாவூர் சீடர்களுடைய இருதயத்தை கொழுந்து விட்டு எரிய பண்ணினது போல கர்த்தர் செயலாற்ற வேண்டியதாய் இருக்கிறது. ஆனால் சிலருடைய வாழ்க்கையிலே அவர்களே தாங்கள் செய்தது தவறு என்பதை அறிந்து உணர்ந்து மனம் திரும்பி தேவனுடைய முகத்தின் பிரகாசத்தினால் உண்டான ஆசீர்வாதமாகிய ரட்சிப்பை அடைய வேண்டியது இருக்கிறது. நீங்கள் சகேயுவினுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளுங்கள். இயேசுவை காண வேண்டும் என்று இனிஷியேட்டிவ் எடுத்தது யாரு? சகேயு எடுத்தார். அதனால கர்த்தர் அவருடைய வாஞ்சையை பார்த்தபோது சொன்னார், அந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது, அவனும் ஆபிரகாமுடைய குமாரனாய் இருக்கிறான் என்று சொன்னார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 2வது, கர்த்தருடைய முகத்தின் பிரகாசத்தினாலே அடையக்கூடிய ஆசீர்வாதம் என்னவென்றால், வாசியுங்கள் சங்கீதம் 67 சங்கீதம் 2 வசனத்தை வாசித்து பாருங்கள். தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். எங்கள் மேல் என்ன செய்யும்? பிரகாசிக்க பண்ணும். இங்கே தேவனுடைய முகத்திலிருந்து வரக்கூடிய 2வது ஆசீர்வாதம் என்னவென்றால் பிரகாசம். அதற்காக அங்கே சங்கீதக்காரர் குறிப்பிடுகிறார், இரக்கம் பாராட்டும், ஆசீர்வதியும், பிரகாசமடைய செய்யும் என்று வேண்டிக் கொள்கிறார்.
கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த இடத்துல இந்த பிரகாசம் என்பது எதை காட்டுகிறது என்றால் மன மகிழ்ச்சியை காட்டுகிறது, துக்கம் நீங்குகிற அனுபவத்தை காட்டுகிறது, டிலைட்ஃபுல்னஸை காட்டுகிறது, ஜாய்ஃபுல்னஸை காட்டுகிறது. தெய்வ பிள்ளையாகவே தான் வேதம் சொல்லுகிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப ஸ்மைலிங், டிலைட்டட், ஜாய்ஃபுல், இதெல்லாமே அந்த பிரகாசம் என்று சொல்லப்படுகிற வார்த்தைக்கு அர்த்தமாக இருக்கிறது. நீங்கள் என்ன செய்வதில்லை? வெட்கப்பட்டு போவதில்லை. யோசித்து பாருங்க, வெட்கப்பட்டு போயிருவேனோன்னு நினைச்சார் யாரு? யாக்கோபு. ஆனா அவர் என்ன செஞ்சாருன்னா, கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்த்தால் அவருடைய முகத்தின் தயவினாலே தனக்கு சமாதானம் கிடைக்கும் என்பதை விளங்கி கொண்ட யாக்கோபு இரவு முழுவதும் இருந்து ஜெபித்தார். அப்பொழுது கர்த்தர் நான் போகட்டும் விடுகிறது என்று சொன்ன வேளையிலே யாக்கோபு சொன்னார், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடேன் என்று சொன்னார். அப்ப அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யாக்கோபுடைய வாழ்க்கையில இருந்த சஞ்சலங்கள், வருத்தங்கள், வேதனைகள் எல்லாம் நீங்கி போய் அந்த ஆசீர்வாதம் தேவன் கொடுத்த சந்தோஷமானதாக, மகிழ்ச்சியானதாக, அவருடைய பிரகாசம் யாக்கோபின் மீது நன்மைக்கு ஏதுவாக கடந்து வந்ததை நாம் அறிந்து கொள்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் சோதனைகள் வரலாம், வேதனைகள் வரலாம். நீங்கள் கர்த்தருக்கென்று ஜீவிக்கிறவர்களாக இருக்கலாம். ஆனால் உண்மையாகவே கர்த்தருடைய முகத்தை நீங்கள் நோக்கி பார்ப்பீர்களானால், தேவனை தேடுகிறவர்களாக இருப்பீர்களானால், நிச்சயமாகவே அவருடைய முகத்திலிருந்து பிரகாசம் கடந்து வரும். உங்கள் வாழ்க்கையிலே சோதனையாகி இருள் அகன்று போகும். அந்த மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நீங்கள் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படாதவர்களாய் இருப்பீர்கள். சொல்லுவீர்கள், தேவன் என்னோடு இருக்கிறார் என்று சொல்வீர்கள். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளுங்கள். அவர்கள் கர்த்தருக்காக ஜீவித்தவர்கள், ஆனால் அக்கினி சூளையிலே தூக்கி வீசப்பட்டார்கள். அது ஒரு மரண இருளின் பள்ளத்தாக்கை போலதான் இருந்தது. ஆனால் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்கிற வசனம் நிறைவேறுவதற்கு ஏதுவாக தேவனுடைய முகத்தை தேடுகிற தேவதாசர்கள், தேவனை தேடுகிற ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களோடு அந்த அக்கினி சூளையிலே கர்த்தர் உலாவி வந்தார். தேவனுடைய சமூகம் காணப்பட்டது. அவர்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. அவர்களுடைய துக்கம் மாறினது. அவர்கள் சந்தோஷம் அடைந்தார்கள். அவர்களுடைய வாழ்க்கையிலே இருந்த கலக்கம் மாறினது. அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு தெய்வீக பிரகாசம் உண்டாவதை படிக்கிறோம். சங்கீதம் 34 சங்கீதம் 5 வசனத்தை வாசியுங்கள். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. அவர்கள் முகங்கள் என்ன செய்யல? வெட்கப்படல. இந்த சங்கீதம் 67 சங்கீதம் 2 வசனத்துல படிச்சோமே, தேவரீர் எங்களுக்கு இறங்கி ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் என்று சங்கீதக்காரர் எழுதுகிறாரே. என்ன கான்டெக்ஸ்ட்ல அவர் எழுதுறாரு அப்படின்னா, பூமியானது தன்னுடைய பலனை கடந்த காலங்களிலே கொடுக்கக்கூடியதா இருந்தது, அதற்கு தேவையாய் இருந்தது உம்முடைய தயவு. எதிர்காலத்திலே எங்களுடைய நிலங்கள் எல்லாம் நல்ல விளைச்சலை கண்டடைய வேண்டும். பூமியானது தன்னுடைய பலனை என்ன செய்ய வேண்டும்? மிகுதியாக கொடுக்க வேண்டும். அதற்கு உம்முடைய தயவு வேண்டும். அதற்கு நீர் எங்கள் மீது இரக்கம் பாராட்டி ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் என்று சங்கீதக்காரர் குறிப்பிடக்கூடியவராக இருக்கிறார். எப்படியானாலும் கர்த்தருடைய முகத்திலிருந்து வரக்கூடிய பிரகாசம் என்கிற ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய துயரங்களை மாற்றும், சந்தோஷத்தை அடைவீர்கள். நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அது மாத்திரமல்ல, தேவனுடைய முகத்திலிருந்து வரக்கூடிய பிரகாசம் எப்படிப்பட்டதென்றால் அவருடைய மகிமையின் அறிவாகிய ஒளியாக காணப்படுகிறது. வாசியுங்கள் 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 4 அதிகாரம் 6 வசனத்தை வாசியுங்கள். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டு எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். அப்ப தெய்வ பிள்ளையை நீங்கள் ஜெபிக்க வேண்டும், உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். அப்படி கர்த்தர் உங்கள் மேல் தம்முடைய ஒளியை பிரகாசிக்க பண்ணும் போது அது அவரை குறித்து அறிகிற அறிவை அடைவதற்கு ஏதுவான மகிமையை நீங்கள் இருதயத்திலே பெற்றுக்கொண்டவர்களாக இருப்பீர்கள். பிரைஸ் தி லார்ட். மற்றவர்களுக்கு இல்லாத பரலோக தரிசனம் உங்கள் வாழ்க்கையிலே உண்டாயிருக்கும். தேவனை குறித்து மற்றவர்களுக்கு இல்லாத
அறிவு உங்கள் ஜீவியத்திலே ஆசீர்வாதமானதாக கிடைக்கப்பெற்றதாய் இருக்கும். தேவன் தம்மை குறித்த குணாதிசயங்களை உங்களுக்கு நாளுக்கு நாள் அதிகமாக அறிந்து கொள்ள வைக்கக்கூடியவராக இருப்பார். ஆகவே ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய முகத்தை தேட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அப்போ அவருடைய முகத்திலிருந்து ரட்சிப்பு என்கிற ஆசீர்வாதம் வருகிறது. அவருடைய முகத்திலிருந்து அவருடைய குணாதிசயங்களை குறித்து அறிந்து கொள்வதற்கு ஏதுவான அறிவு நம்முடைய வாழ்க்கையிலே மகிமையாக கடந்து வருகிறது. பூமியானது தன்னுடைய விளைவின் பலனை கொடுக்கக்கூடியதாக காணப்படுகிறது. வெட்கப்படாமல் ஜீவிப்பதற்கு ஏதுவாக கர்த்தருடைய பிரகாசம் நம் வாழ்க்கையிலே காணப்படும். நாம் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்போம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது நம்முடைய வசன பகுதிக்குள்ளாக வருவோம். ஆசாரியர் எவ்விதமான வார்த்தைகளை உரைக்கிறார் என்றால், கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி கிருபையாய் இருக்க கடவர். பிரைஸ் தி லார்ட். ரட்சிப்பு உண்டு, பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் உண்டு, வெட்கப்பட்டு போவதில்லை, சோதனைகளிலே வெற்றி உண்டு. பிரைஸ் தி லார்ட். அவரை குறித்து அறிகிற அறிவின் வாசனை நம்முடைய ஜீவியத்திலே உண்டாயிருக்கும். ஆனால் இங்கே நாம் படிக்கிறோம், எண்ணாகமம் 6ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் என்ன செய்கிறாராம்? கிருபையை கட்டளையிடுகிறாராம். பிரைஸ் தி லார்ட். ஆகவே தெய்வ பிள்ளையே, நாம் ஜெபிக்க வேண்டும். தேவனுடைய கிருபை நம்முடைய ஜீவியத்திலே ஒவ்வொரு நாளும் கிடைக்க பெறும்படியாக ஜெபிக்க வேண்டும். பவுல் விசுவாசிகளுக்கு எழுதும் போது என்ன குறிப்பிடுகிறார் தெரியுமா? கிருபையும் சமாதானமும் உங்களிலே பெருகுவதாக என்று குறிப்பிடுகிறார். என்ன பெருக வேண்டுமா? கிருபையும் சமாதானமும் உங்களிலே பெருகும்படியாக அவர் ஜெபிக்கக்கூடியவராக காணப்படுகிறார். தெய்வ பிள்ளையா, அப்படியானால் ஆசாரியராகிய தேவ மனிதர்கள் அப்படி நல்ல வார்த்தைகளை உரைக்கலாம். ஆனால் நீங்கள் உங்கள் பகுதியிலே செய்ய வேண்டிய காரியங்கள் உண்டு. இன்றைக்கு நான் உங்களுக்கு ஆசீர்வாதமான வார்த்தைகளை உரைக்கலாம். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர் என்று நான் உரைக்கலாம். ஆனால் அந்த வார்த்தைகள் உங்கள் ஜீவியத்திலே ஆசீர்வாதமாக மாற வேண்டுமானால் நீங்கள் உங்கள் பகுதியிலே செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய வேண்டும். முதலாவது நாம் அறிந்ததுதான், தாழ்மையுள்ளோருக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். அப்ப நீங்க பெருமை உள்ளவர்களாக, அகந்தை உள்ளவர்களாக, மனமேட்டிமை உள்ளவர்களாக வாழ்ந்து விட்டு, எங்க பாஸ்டர் நல்லா ஆசீர்வதிச்சாரு, ஆனா எங்க வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்கலன்னு சொன்னீங்கன்னா, எங்கேயோ தேவன் எதிர்பார்க்கிற விதத்தில் நீங்கள் ஜீவியாமல் போயிருந்திருப்பீர்கள். நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் வாசித்து பாருங்கள். தாழ்மையுள்ளோருக்கு தான் தேவன் என்ன கொடுக்கிறார்? கிருபை கொடுக்கிறார். 1 பேதுருவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசித்து பாருங்கள். தாழ்மையுள்ளோருக்கு தான் தேவன் கிருபை கொடுக்கிறார். யாக்கோபுக்கு எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசித்து பாருங்கள். தாழ்மையுள்ளோருக்கு தான் தேவன் கிருபை கொடுக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையோடு நடப்பீர்களானால், உம்முடைய வசனத்தின்படியே ஜீவிப்பேன் கர்த்தாவே என்று சொல்லி தேவனுடைய வார்த்தைகளுக்கு உங்கள் ஜீவியத்தை கீழ்ப்படுத்தி ஜீவிப்பீர்களானால், நிச்சயமாகவே அந்த நாளிலே நீங்கள் தேவனுடைய முகத்தை நோக்கி பார்க்கும்போது அவருடைய முகத்தினால் உண்டாகிற பிரகாசம் கிருபையை கொண்டு வரும். கிருபையை கொண்டு வரும். நான் நேற்றைய தினத்திலே ஒரு சிலரிடத்திலே உட்கார்ந்து பேசி கொண்டிருந்த போது சொன்னேன், நீங்க நல்லா படிக்கலாம், நல்லா வேலை செய்யலாம், நல்லா சம்பாதிக்கலாம், ஆனா அது மட்டும் இல்லை உங்க வாழ்க்கையில தேவன் வைத்திருக்கிற நோக்கம். தேவன் உங்க வாழ்க்கையில வச்சிருக்கிற நோக்கத்தை நீங்க சரியா அறிந்து கொள்ளணும்னா, தேவனுடைய வார்த்தைகள் என்ன சொல்லுது அதன்படி ஜீவிக்க பிரயாசப்படணும். இயேசு கிறிஸ்து இரவு முழுவதும் இருந்து ஜெபித்தாராம். அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசம் அடைந்ததாம். கர்த்தாவே, என் வாழ்க்கையில நீர் வைத்திருக்கிற நோக்கம் என்ன என்று சொல்லி நீங்க தேவனை நோக்கி ஜெபிப்பீர்களானால், தேவன் நிச்சயமாகவே நீங்க ஏதோ படிச்சீங்க, வளர்ந்தீங்க, வேலை பார்க்குறீங்க, சம்பாதிக்கிறேன்ற அந்த நிலையில மட்டும் இல்லை, உங்க வாழ்க்கையில என்ன ஒரு தெய்வீக நோக்கம் இருக்கு, என்ன அர்த்தத்தை தேவன் வச்சிருக்கிறாருன்றதை விளங்க பண்ணுவார். அதற்காக தான் நாங்க சர்ச்சுக்கு கூப்பிடுறோம், அதுக்காக தான் நாங்க பிரேயர்ல அட்டன் பண்ண சொல்றோம், அதுக்காக தான் நாங்க உங்களை வேத வசனத்தின்படி ஜீவிக்க சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய சாட்சியை சொன்னேன். அல்லேலூயா. நான் ஏறத்தாழ ஒரு 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் அமெரிக்காவில் இருந்து வேலை பார்த்து சம்பாதித்து கொண்டு இருந்தேன். ஆனால் எனக்குள்ள ஒரு கேள்வி எழும்பினது, கர்த்தாவே, இதுதான் என் வாழ்க்கையில நோக்கமா? நான் எதுக்காக பைபிள் படிக்கிறேன், நான் எதுக்காக ஜெபிக்கிறேன், என் வாழ்க்கையில நீர் வைத்திருக்கிற திட்டம் என்ன, அதை வெளிப்படுத்தும் என்று சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்தேன். தேவன் ஏற்ற வேளையில
என்னை ஒரு முழு நேர ஊழியத்திற்கென்று தெரிந்தெடுத்ததை விளங்க பண்ணினார். எல்லாருக்கும் முழு நேர ஊழியம்தான் இல்லை, ஆனா தேவனுக்கென்று ஏதோ ஒரு விதத்துல ஒரு சில காரியங்களை உங்கள் மூலமாக செய்ய தேவன் முன்குறித்து வைத்திருப்பார். அதை நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். அதற்காக தான் கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்ற சொல்கிறோம். நான் கடந்த நாளிலே ஆபிரகாம் லிங்கனை பற்றி படித்து வந்தேன். அவர் விறகு பொறுக்கி தன்னுடைய வயிற்று பசியை ஆற்றக்கூடிய நிலையிலே காணப்பட்டார். ஆனா அவருடைய பாட்டி என்ன சொன்னாங்களாம், ஒரு வேத புஸ்தகத்தை கையில கொடுத்து அதுல எழுதி இருக்கிற வசனத்தின்படி நீ வாழ ஆரம்பிப்பாயாக என்று சொன்னார்களாம். அன்றையிலிருந்து ஆபிரகாம் லிங்கன் வேத வசனங்களை வாசிக்க, ஜெபிக்க, தேவனை தேட, தேவனுடைய முகத்தை நோக்கி பார்க்கக்கூடியவராக மாறினார். ஒரு நாள் வந்தது, அவர் மாபெரும் ஜனாதிபதியாக அமெரிக்கா தேசத்திலே ஒரு உயர்வை கண்டடைந்தார். தெய்வ பிள்ளையே, நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தேவன் முன்குறித்து வைத்த நோக்கம் ஒன்று உண்டு. நீங்கள் வேத வசனத்தை வாசிக்காமல், தியானிக்காமல், ஜெபிக்காமல் ஜீவித்து வருவீர்களானால் தேவன் உங்கள் வாழ்க்கையில வைத்திருக்கிற நோக்கத்தை விளங்கி கொள்ளாமல் போவீர்கள். ஒரு கூலி வேலை செஞ்சா போதும், நான் செஞ்சுட்டு இருக்கிற வேலை படிப்பு போதும், அந்த நிலையிலேயே நீங்க நின்று விடுவீங்க. தேவனுக்கும் உங்களுக்கும் எந்த ஒரு ஐக்கியமோ அவருடைய திட்டமும் நோக்கமும் உங்க வாழ்க்கையில நிறைவேறுவதற்கு ஏதுவான ஒரு ஜீவியமோ உங்கள் வாழ்க்கையில உண்டாயிராது. கிடைக்கப்பெறுகிற ஒரே வாழ்நாளை வீண் நாளாக கழித்து கொண்டவர்களாக இருப்பீர்கள். யோசித்து பாருங்க, அந்த பாட்டியம்மா ஆபிரகாம் லிங்கனுடைய கையில வேத புஸ்தகத்தை கொடுத்து நீ அதன்படி வாழு, அதை வாசி, ஜோமன்னு சொல்லாம இருந்திருந்தா ஆபிரகாம் லிங்கன் இன்னும் விறகு பொறிக்கக்கூடியவராகவே அல்லது ஏதோ ஒரு வேலையை செய்யக்கூடியவராக தான் இருந்திருப்பார். தெய்வ பிள்ளை, உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் தேவன் வைத்திருக்கிற சில திட்டங்களும் நோக்கங்களும் உண்டு. அதை நீங்கள் அறிந்து கொண்டு தேவ சித்தம் செய்வதற்கு ஏதுவாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரே வாழ்க்கையை அமைத்து கொள்ளும்படியாக, தேவனோடு ஒரு ஐக்கியம் கொண்ட ஜீவியமாக காணப்படும்படியாக தான் நாம் ஜெபிக்கும்படியாக அழைக்கிறோம். வேதத்தை வாசிக்க சொல்லுகிறோம், தியானிக்க சொல்லுகிறோம், நல்ல தேவ செய்திகளை கேட்க சொல்லுகிறோம், தேவனை தேடுங்கள் என்று சொல்கிறோம். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் கிருபை உள்ளவராக இருக்கிறார், கிருபையை கொடுக்க விரும்புகிறார். தெய்வ பிள்ளையானால் நீங்கள் தாழ்மையுள்ளவர்களாக ஜீவிப்பீர்களானால், உம்முடைய வசனத்தின்படி வாழ்வேன் என்று சொல்லி வசனத்திற்கு உங்கள் வாழ்க்கையை அடிமைப்படுத்தி கொண்டு ஜீவிப்பீர்களானால் நிச்சயமாகவே ஒவ்வொரு நாளுக்கும் தேவையான கிருபையை அவருடைய முகத்தின் பிரகாசத்தினாலே பெற்றுக்கொள்வீர்கள். அப்பொழுது சொல்லுவீர்கள், எங்க பாஸ்டர் சொன்ன வாக்கியம் எங்க வாழ்க்கையில என்ன செஞ்சது, நிறைவேறினது என்று சொல்வீர்கள். கர்த்தர் செய்ய நினைத்தது என்ன செய்யல, தடைபடல. அப்ப முதலாவது தாழ்மை உள்ளவர்களாக ஜீவிக்க வேண்டும். தெய்வ பிள்ளையை நாம் வேதாகமத்திலே படிக்கிறோம். ஒரு தடவை மோசே பார்வோனை பார்த்து சொல்லுவார், எந்த மட்டும் நீர் உம்மை தாழ்த்தாமல் இருப்பீர் என்று குறிப்பிடுவதை நாம் வேதாகமத்திலே படிக்கிறோம். ஏன்னா தேவனுக்கு முன்பாக தேவனுடைய வார்த்தைகளுக்கு தாழ்த்தும் போதுதான் என்ன கிடைக்கும், கிருபை கிடைக்கும். ஆனா பார்வோன் கடைசி வரைக்கும் தாழ்த்தாமல் போனபடியால் அவருடைய வாழ்க்கையிலே தேவனுடைய கோபாக்கினை உண்டானது. தேவன் ஒவ்வொருவரையும் தம்முடைய கோபாக்கினையிலிருந்து விலக்கி அவருடைய கிருபைக்கு பங்குள்ளவர்களாக காணப்படும்படியாக ஆசீர்வதிக்க விரும்புகிறார். பிரைஸ் தி லார்ட். ஆனா நீங்க 2 ராஜாக்களின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே யோசியா என்கிற ஒரு ராஜாவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அந்த யோசியா என்கிற ராஜா என்ன செய்தாராம், கர்த்தருக்கு முன்பாக தன்னை அதிகமாக தாழ்த்தினாராம். ஆகவே கர்த்தர் என்ன செய்தாராம், அந்த யோசியா என்கிற ராஜாவுடைய விண்ணப்பத்தை கேட்டாராம், அவருக்கு கிருபை பாராட்டினாராம். அப்ப முதலாவது தாழ்மை உள்ளவர்களாக ஜீவிக்க வேண்டும். இரண்டாவது அதிகாலையிலே தேவனை தேடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். சங்கீதம் 63ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தையும் 3ஆம் வசனத்தையும் கூட வாசித்து பாருங்கள். 2 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அந்த வசனங்களை எல்லாம் வாசிக்கும் போது, அதிகாலையிலே தேடும் போது தேவன் கிருபையை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆகவே தெய்வ பிள்ளையே, ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே தேடுகிறவர்களாக மாத்திரமல்ல, உங்களை தேவனுடைய வார்த்தைகளுக்கு தாழ்மைப்படுத்துவீர்களானால் நிச்சயமாகவே தேவனுடைய முகத்திலிருந்து
கடந்து வரக்கூடிய பிரகாசம் கிருபையுள்ளதாக காணப்படும். சங்கீதம் 138 சங்கீதம் 6 வசனத்தை வாசியுங்கள். சங்கீதம் 138 சங்கீதம் 6 வசனம். கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார். தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார். மேட்டிமையானவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார். தூரத்திலிருந்து என்ன செய்கிறார்? அறிகிறார். நம்மை தேவன் பார்க்கும்போது நம்மை அவருடைய கிருபைக்கு பங்குள்ளவர்களாகவே பார்க்கிறார். பிரைஸ் தி லார்ட். அடுத்ததாக யாருடைய வாழ்க்கையிலே தேவனுடைய கிருபை உண்டாகும் என்றால் கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்து ஜீவிக்கிறவர்களுடைய வாழ்க்கையிலே கிருபை உண்டாகும். தெய்வ பிள்ளையே, சங்கீதம் 32 சங்கீதம் 10 வசனத்தை வாசியுங்கள். அப்ப நீங்க ஜெபிக்கணும், கர்த்தாவே உம்மையே நம்பி இருக்கிறேன், கர்த்தாவே உம்மையே நம்பி இருக்கிறேன், என் வாழ்க்கையில இந்த நாளில உம்முடைய கிருபை வேண்டும் என்று சொல்லி ஜெபிப்பீர்களானால் கர்த்தரை நம்பி ஜீவிக்கிற உங்களுடைய வாழ்க்கையில அவருடைய முகத்தின் பிரகாசம் உண்டாகும் போது புதிய கிருபையை பெற்றுக் கொள்வீர்கள். வாசியுங்கள். துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு. துன்மார்க்கனுக்கு அநேக வேதனை உண்டு. கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். என்ன சூழ்ந்து கொள்ளும்? கிருபை சூழ்ந்து கொள்ளும். யோசித்து பாருங்க, கோலியாத்தை சந்திக்க வேண்டிய நேரம் வந்தது யாருக்கு? தாவீதுக்கு. ஆனா தாவீது நம்பிக்கைய சவுலுடைய ராஜ வஸ்திரத்தின் மீது வைக்கல, அவருடைய நம்பிக்கையை கர்த்தருடைய நாமத்தின் மீது வைத்தார். பிரைஸ் தி லார்ட். ஆகவே கர்த்தர் மீது நீங்கள் நம்பிக்கை வைப்பீர்களானால் அவருடைய முகத்திலிருந்து வருகிற பிரகாசம் உங்களுக்கு கிருபையுள்ளதாய் இருக்கும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 5 சங்கீதம் 7 வசனத்தை வாசியுங்கள். நானோ உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்ளுவேன். எப்படி? பயபக்தியுடன் பணிந்து கொள்ளுவேன். அப்ப இன்னைக்கு நீங்க தேவனுடைய ஆலய பிரகாரங்களுக்குள் இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் தேவனால் சிநேகிக்கப்படுகிறவர்கள், தேவனுடைய கிருபைக்கு பங்குள்ளவர்களாக இருக்கிறீர்கள். யார் மேல நம்பிக்கை வச்சு வந்திருக்கீங்க? கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்து கர்த்தரை நம்பிய ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனே, கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம், கைவிடா காத்திடும் பரமனே, கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம், கர்த்தரை நம்பிய ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனே, கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம், கைவிடா காத்திடும் பரமனே, கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். யோசித்து பாருங்க, தானியேலுடைய வாழ்க்கைய அவர் ஜெபிக்கிறவரா ஜெபிக்காதவரா? தானியேல் ஜெபிக்கிறவர், வேதத்தை தியானிக்கிறவரா? தியானிக்கிறவர். ஆனா அப்படிப்பட்ட தானியேலுக்கு ஒரு சோதனை வந்தது. அதனால அவரை கொண்டு போய் எங்க போட்டாங்க? சிங்க கெபியில போட்டாங்க. தானியேலுடைய நம்பிக்கை யார் மேல இருந்தது? கர்த்தர் மேல இருந்தது. அதனால சிங்கங்கள் அவரை என்ன செய்ய முடியல? சேதப்படுத்த முடியல. அந்த சிங்க கெபியிலிருந்தும் வெளியே வரும்படியாக தேவன் கிருபை உள்ளவராக இருந்தார். கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு என்ன உண்டு? கிருபை உண்டு. தாழ்மை உள்ளவர்களுக்கு என்ன உண்டு? கிருபை உண்டு. அதிகாலையிலே தேடுகிறவர்களுக்கு கிருபை உண்டு. அது மட்டும் இல்லை, யார் அதிகமாக ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறாங்களோ அவங்களுக்கும் என்ன செய்யும்? கிருபை பெருகக்கூடியதாக இருக்கும். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 4 அதிகாரம் 15 வசனத்தை வாசிக்கும் போது அங்கே படிக்கிறோம், ஸ்தோத்திர பலிகளினாலே கிருபை உண்டாகும் என்று படிக்கிறோம். தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு இவையெல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாகி இருக்கிறது. அப்போ ஸ்தோத்திர பலிகளினாலே கிருபை பெருகும். அதனாலதான் சங்கீதம் 136 சங்கீதத்துல படிக்கிறோம், கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அந்த அதிகாரம் முழுவதும் படிக்கிறோம். அப்ப துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன், நீங்கள் ஆவியோடும் உண்மையோடும்
தேவனை தொழுது கொள்வீர்களானால், துதிப்பீர்களானால், ஹல்லேலூயா, ஸ்தோத்திர பலிகள் மூலமாக தேவனை மகிமைப்படுத்துவீர்களானால், அந்த நாளிலே விசேஷித்த கிருபையை பெற்றுக்கொள்வீர்கள். நீங்க சொல்லுவீங்க, கர்த்தரை துதித்தேன், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்வீர்கள். துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன் எங்களை விட்டு விலகவும் இல்லை, எங்களை கைவிடவும் இல்லை என்று சொல்வீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்ததாக ஆசாரியர் என்ன சொல்கிறார்? கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். என்னது? சமாதானம் கட்டளையிட கடவர். இதை தான் நான் ஏற்கனவே சொன்னேன். முதல்ல ஆசீர்வதிக்கிறாரு, அப்புறம் காக்க கடவர் என்று சொல்லி பாதுகாப்பு கொடுக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன செய்யறார்? முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி கிருபையை கட்டளை இடுகிறாரு. 1+1+1 கடைசியில ஃபைனலா கம்ப்ளீஷனா வர்ற பிளெஸிங் தான் என்னன்னா சமாதானம். பிரைஸ் தி லார்ட். திரித்துவ தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய பூர்ணமான ஆசீர்வாதம் தான் சமாதானம். அதற்குள்ளே என்ன இருக்கிறது? பாதுகாப்பு இருக்கிறது. அந்த சமாதானத்திற்குள்ளே என்ன இருக்கிறது? சகல நல்லாசீர்வாதங்கள் இருக்கிறது. அந்த சமாதானத்திற்குள்ளே என்ன ஆசீர்வாதம் இருக்கிறது? கிருபை இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். இந்த சமாதானம் உங்கள் வாழ்க்கையிலே உண்டாயிருக்கும் போது அறிந்து கொள்வார்கள், நீங்கள் மற்றவர்களோடு சமாதானமாய் இருக்கிறீர்கள், சபையாரோடு சமாதானமாய் இருக்கிறீர்கள், தேவனோடு சமாதானமாய் இருக்கிறீர்கள், உங்கள் உள்ளத்திற்குள்ளே சமாதானமாய் இருக்கிறீர்கள். உங்கள் பலிதான் சமாதான பலியாக இருக்கும். நீங்கள் கர்த்தருடைய சன்னிதானத்திலே கரைதிரையற்றவர்களாக, மாசற்றவர்களாக, மகிழ்ச்சியோடு அவருடைய சன்னிதானத்திலே சமாதானத்தின் தேவனாலே நிலைநிற்கிறவர்களாக இருப்பீர்கள். பிரைஸ் தி லார்ட். ஏற்கனவே ஒரு செய்தியில நான் அந்த சமாதான பலியை குறித்து சொன்னேன். நீங்கள் வீட்டிலே போய் படித்து பாருங்கள். லேவியராகமம் எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்திற்கு வரும்போது அந்த அதிகாரம் முழுவதும் சமாதான பலியை பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கிறது. தெய்வ பிள்ளையே, கர்த்தருடைய ரகசிய வருகைக்கு ஆயத்தமாகிற தேவ ஜனங்கள் எவ்விதமாக காணப்பட வேண்டும் என்றால் அவருடைய சன்னிதானத்திலே பூரண சமாதானத்துடன் காணப்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அந்த பூர்ண சமாதான நிலையிலே காணப்படுகிற ஜனங்கள் தான் கரைதிரையற்றவர்களாக, பிழையற்றவர்களாக இருப்பார்கள். 2 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசியுங்கள். பிரைஸ் தி லார்ட். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் எப்படி இருக்கணும்? கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடு, பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடு அவர் சந்நிதியின் காணப்படும்படி, அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். ஜாக்கிரதையாயிருங்கள். அப்ப என்னைக்கு உங்களுக்கு இந்த சமாதானம் போயிருச்சோ, நீங்க தேவனுடைய சந்நிதியில காணப்பட முடியாது. எங்கேயோ கிருபையை இழந்திருப்பீங்க, இல்லாட்டி எங்கேயோ ஆசீர்வாதத்தையும் பாதுகாப்பையும் இழந்திருப்பீர்கள். ஆனா தேவ சமூகத்திலே கடந்து வந்து தேவனுடைய சன்னிதானத்திலே கரைதிரையற்றவர்களாக, மாசற்றவர்களாக நிற்கிறவர் அனுபவத்தை பாதுகாத்துக் கொள்வீர்களானால் உங்களிலே பூர்ண சமாதானம் உண்டாயிருக்கும். நீங்கள் ஏறெடுக்கிற பலிதான் சமாதான பலியாயிருக்கும், தேவனுக்கு உகந்த பலியாயிருக்கும். இப்படி கரைதிரையற்றவர்களாக, பிழையற்றவர்களாக, மாசற்றவர்களாக தேவனுடைய மகிமையுள்ள சன்னிதானத்திலே சமாதானத்தோடு காணப்படும் போது உங்கள் ஜீவியம் 4 விதங்களிலே சமாதானம் அடைந்ததாக இருக்கும். நம்பர் 1, ரோமர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே படிக்கிறோம், நமக்கும் தேவனுக்கும் இடையே அந்த சமாதானத்துல குறைவு இருக்காது. ஹல்லேலூயா. எனக்கும் தேவனுக்கும் இடையே சமாதான குறைவு உண்டாவதற்கு ஏதுவான பாவமோ சாபமோ இல்லை என்று சொல்வீர்கள். 2வதாக கொலோசியர் 3:15 வாசிக்கும் போது நமக்குள்ளாக என்ன இருக்கும்? சமாதானம் இருக்கும். தவறான பயம், தவறான கலக்கங்கள் அதெல்லாம் எதுவுமே இருக்காது. எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருப்பீர்கள். நமக்குள்ளே என்ன இருக்கும்னா, உள்ளத்திற்குள்ளே என்ன இருக்கும்னா சமாதானம் இருக்கும். 3வதாக மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்தை வாசிக்கும் போது சபைக்குள்ளே உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளேயும் என்ன இருக்கும்? சமாதானம் இருக்கும். இங்கே இருக்கிற ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரனை பார்த்து எனக்கு அந்த சகோதரனை பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா ஏக சிந்தை. பிரைஸ் தி லார்ட். ஆவிக்குரிய சிந்தை. அதனால சகோதரத்துவ ஐக்கியம் இருக்கும், சகோதரிகளுக்குள்ளே ஐக்கியம் இருக்கும், சபைக்குள்ளே இருக்கிற ஒருவருக்கு மற்றொருவரோடு என்ன இருக்கும்? ஐக்கியம் இருக்கும். அந்த சமாதானத்தை பாதுகாத்து கொண்டவர்களாக இருப்பீர்கள். 4வதாக எல்லா மனுஷரோடும் சமாதானம். அதனாலதான் எழுதப்பட்டிருக்கிறது, யாவரோடும் சமாதானமாயிருங்கள், பரிசுத்தமாயிருக்கவும் நாடுங்கள்.
ரோமர் 12ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே நாம் அப்படி படிக்கிறோம். அப்ப ஆசாரியர் என்ன உரைக்கிறார்? கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிட கடவர். அப்ப அந்த சமாதானம் உங்கள் வாழ்க்கையிலே காணப்படும்படியாக நீங்கள் உங்கள் பரிசுத்த ஜீவியத்தை என்ன செய்ய வேண்டும்? பாதுகாத்து கொள்ள வேண்டும். கரை திரையற்றவர்களாக, மாசற்றவர்களாக, மகிமையுள்ள சன்னிதானத்திலே சமாதானத்தோடு நிலை நிற்கிற அனுபவத்திலே இருக்கும்போது உங்களுக்குள்ளே சமாதானம் இருக்கும், சபையாருக்குள்ளே சமாதானம் இருக்கும், யாவரோடும் சமாதானம் இருக்கும், தேவனோடும் என்ன இருக்கும்? சமாதானம் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். அதான் ஆசாரியர் சொல்லுகிறார், கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா. இன்னைக்கு என்ன ஞாயிறு? குருத்தோலை ஞாயிறு. நீங்க நினைப்பீங்க, பாஸ்டர் என்ன இந்த குருத்தோலை ஞாயிறை பற்றி ஒண்ணுமே பேசல அப்படின்ட்டு. அவர் எதன் மீது ஏறி வருகிறார்? கழுதையின் மீது ஏறி வருகிறார். கழுதை எதற்கு அடையாளம்? சமாதானத்திற்கு அடையாளம். ஒரு ராஜா சிவப்பு குதிரையின் மீது ஏறி போவாரே, ஆனால் அது யுத்தம் செய்ய போகிறார் என்று அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்து கழுதையின் மீது ஏறி செல்லக்கூடியவராக இருந்தார். எங்கிருந்து எங்கு வரைக்கும்? பெத்தானியாவிலிருந்து எருசலேம் வரைக்கும் அவர் கழுதையின் மீது பிரயாணப்படக்கூடியவராக இருந்தார். அது எத்தனை மைல் இருக்கும்னா 2 மைல் அல்லது 3 கிலோமீட்டர் தூரம் காணப்படும். அவர் கழுதையின் மீது ஏறி வரும்போது எப்படி ஒரு தேசத்தை அரசாளுகிற ராஜா ஜனங்களை நலம் விசாரிப்பதற்கு வருவாரோ அதுபோல மெதுவாக வருகிறார். பிரைஸ் தி லார்ட். அவரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, அவர் சாந்த குணமுள்ளவராக இருக்கிறார் என்று. பிரைஸ் தி லார்ட். அப்ப கழுதை எதற்கு அடையாளமாக இருக்கிறது என்றால் சமாதானத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து கழுதையின் மீது ஏறி வருகிறார் என்றால் ஜனங்களுக்கு அவர் கொடுக்கிற செய்தி என்னவென்றால், உங்களுக்கு ரட்சிப்பு உண்டு, உங்களுக்கு என்ன உண்டு? சமாதானம் உண்டு, உங்களுக்கு என்ன உண்டு? கிருபை உண்டு, உங்களுக்கு என்ன உண்டு? பாதுகாப்பு உண்டு. கிறிஸ்துவின் அடிச்சூடுகளை பின்பற்றும் போது, சாந்த குணமுள்ளவர்களாக ஜீவிக்கும் போது, சாந்த குணமுள்ளவர்கள் என்ன? பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த எல்லா பாக்கியத்திற்கும் பங்குள்ளவர்களாக காணப்படுவீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவேதான் இயேசு கிறிஸ்துவை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், அவர் சமாதான பிரபு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், அவர் சமாதான கர்த்தர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 21ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசியுங்கள். முன்னடப்பாரும் பின்னடப்பாருமாகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசனா, தாவீதின் குமாரனுக்கு ஓசனா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் உன்னதத்திலே ஓசனா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்ப யார் யார் இயேசு கிறிஸ்துவுக்கு தங்கள் வாழ்க்கையிலே இடம் கொடுக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலே சமாதானம் உண்டு, பூரண ஆசீர்வாதம் உண்டு. பிரைஸ் தி லார்ட். தேவன் ஆசீர்வதிக்கிறார், பாதுகாக்கிறார், கிருபையை கட்டளையிடுகிறார். எல்லாவற்றையும் சேர்த்து முடிவாக பூரண சமாதானம் உண்டாயிருக்கும்படியாக செய்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்ட தேவன்? சமாதான கர்த்தராக இருக்கிறார். அவர்தான் நம்மை அவருடைய வருகையின் நாளுக்கு ஆயத்தப்படுத்துகிறார். எவ்விதமாக காணப்படும்படியாக, கரை திரையற்றவர்களாக, மாசற்றவர்களாக, அவருடைய மகிமையுள்ள சன்னிதானத்திலே காணப்படும்படியாக நம்மை தகுதிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். ஆகவேதான் அவர் எருசலேம் தேவாலயத்திற்குள் பிரவேசித்த போது அது கள்ளர் குகையாக இருந்ததை கண்டபோது, அது கரை திரையுள்ளதாக இருப்பதை கண்டபோது காசு பலகைகளையெல்லாம் என்ன செய்தார்? கவிழ்த்து போட்டு, புறாவிற்கிறவருடைய ஆசனத்தை எல்லாம் கவிழ்த்து போட்டு அவர்களையெல்லாம் விரட்டி அடித்து அந்த ஜப வீட்டிற்குள் பிரவேசிக்கிறவர்களுக்கெல்லாம் ஆரோக்கியமும் சுகமும் உண்டாயிருக்கும்படியாக ஊழியத்தை செய்தார். ஆலயத்தை சுத்தப்படுத்தினார், கரை திரையற்றதாக மாற்றினார், மகிமையுள்ளதாக மாற்றினார். அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிக்கும் போது நாமும் அவருடைய சமாதானத்தை பெற்றுக்கொண்டவர்களாக, எல்லா நல்ல ஆசீர்வாதங்களோடும் பூரணமடைந்தவர்களாக காணப்பட தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. ரோமர் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசியுங்கள். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். உங்கள் கால்களின் கீழே என்ன செய்வார்? நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. அப்ப யாரும் என்ன செய்யக்கூடாது? சாத்தானுக்கு இடமே கொடுக்க கூடாது.
தேவனுடைய பாதுகாப்பிற்கு இடம் கொடுக்கணும், தேவனுடைய கிருபைக்கு இடம் கொடுக்கணும், தேவனுடைய ஆசீர்வாதத்திற்கு இடம் கொடுக்கணும். இந்த சமாதானத்தை கெடுத்து போடுகிற பிசாசின் எந்த செயலுக்கும் என்ன செய்யக்கூடாது? இடமே கொடுக்கக்கூடாது. அப்படி நீங்கள் ஜீவிப்பீர்களானால் எந்நாளும் தேவனுடைய கிருபையினாலே தேவனுடைய ஆலய பிரகாரங்களுக்குள்ளாக பிரவேசித்தோம் என்பீர்கள். மாசற்றவர்களாக மகிழ்ச்சியோடு தேவனுடைய சன்னிதானத்திலே காணப்படுவீர்கள். தேவன் தாமே இந்த எல்லா வார்த்தைகளையும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக்குவாராக. ஆமேன். எழும்பி நிற்போம். எல்லாரும் கேட்ட வசனத்திற்கு உங்கள் ஜீவியத்தை ஒப்பு கொடுங்கள். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. முன்னும் பின்னும் சாலேம் நகர் சின்ன பாலன் பாடினார், முன்னும் பின்னும் சாலேம் நகர் சின்ன பாலன் பாடினார். அன்று போல இன்றும் நாமும் அன்பாய் துதி பாடுவோம் ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. சின்னமரி மீதிலேறி அன்பர் பவனி போனார், சின்னமரி மீதிலேறி அன்பர் பவனி போனார். இன்னும் என்னகத்தில் அவர் என்றும் அரசாளுவார் ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. பாவமதை போக்கவும் பாவியை கை தூக்கவும், பாவமதை போக்கவும் பாவியை கை தூக்கவும், பாசமுள்ள இயேசையா பவனியாக போகிறார் ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. மலர்களின் கீதம் கேட்டு பாசமாக மகிழ்ந்தார், மலர்களின் கீதம் கேட்டு பாசமாக மகிழ்ந்தார். தாளர் வீணையோடு பாடி முத்தி செய்குவோம் ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. ஒரு தோலை ஞாயிற்றில் நாம் குரு பாதம் பணிவோம், ஒரு தோலை ஞாயிற்றில் நாம் குரு பாதம் பணிவோம். கூடி அருள் பெற்று நாமும் பிரியகனை போற்றுவோம் ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. ஹல்லேலூயா. ஜெபிப்போம்.
ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே, அருமையான இந்த மனமகிழ்ச்சி நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த மனமகிழ்ச்சி நாள் ஆண்டவரே கர்த்தர் நீங்கள் கொடுத்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களது ஜீவியமானது ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே புது கிருபைகளை தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அதற்கு தகுதிப்படுத்தும்படியாக ஆண்டவரே எங்களை ஒரு விசை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நாங்கள் கலங்கினவர்களாக இராதபடிக்கு உமது முகத்தை எங்களுக்கு ஒரு விசை மறைக்காதிருப்பீராக. தாவீது வாக்குத்தத்தம் என்ன என்பதை உரிமை பாராட்டி ஜெபிக்கிறவனாய் இருந்தது போல கர்த்தர் அப்படியா எங்களையும் மாற்றுவீராக. உமது முகத்திலிருந்து வருகிற ரட்சிப்பை பெற்று நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. அதே போல் ஆண்டவர் எங்களை சபைக்கு கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருக்கிற அறியாத ஜனங்களிடத்தில் உம்முடைய முக பிரகாசத்தை ஒளிர பண்ணி ஜனங்கள் ரட்சிக்கும்படியாய் கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. உமது முக பிரகாசத்தினாலே மகிழ்ச்சியை கர்த்தர் ஆண்டவரே எங்களுக்கு தருவீராக. சாத்ராக் மேஷாக் எப்படி அவர்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு மகிழ்ச்சியை கர்த்தர் கட்டளையிட்டது போல திருச்சபையாராக எங்கள் ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவரே நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு உமது முகத்தின் மூலமாய் வருகிற மன மகிழ்ச்சியை கர்த்தர் எங்களுக்கு கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய மகிமையின் அறிவாய ஒளியை கர்த்தர் எங்கள் திருச்சபையார் மேலே நீர் பொழிய பண்ணுவீராக. ஆண்டவரே, உம்முடைய கிருபைங்கிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக. அதற்கு நாங்கள் ஒவ்வொருவரும் தாழ்மையிலாய் நடந்து உம்முடைய கிருபையை பெற்றுக்கொள்ளவும் அதிகாலையிலே உம்மை தேடவும் உம்மேலே நம்பிக்கை வைத்து உம்முடைய கிருபையை பெற்றுக்கொள்ளவும் உம்முடைய ஆலயத்திற்கு அழைத்து வந்து உம்முடைய கிருபைக்கு பங்குள்ளவர்களாய் எங்களை மாற்றினீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் கரைதிரை அற்றவர்களாய் பிழை அற்றவர்களாய் உம்முடைய கிருபையை நாங்கள் சமாதானத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் எங்களுக்கு உதவி செய்வீராக. எக்காரணம் கொண்டும் ஆண்டவரே எங்கள் திருச்சபையார் சிறியோர் முதல் ஆண்டவரே முதியோர் வரை ஆண்டவரே சாத்தானிடத்தில் எந்தவித பங்கும் இல்லாதபடிக்கு உம்மிடத்திலிருந்து வருகிற சமாதானத்தையும் ஆண்டவரே கிருபையும் ஆசீர்வாதத்தையும் பாதுகாப்பையும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் பெற்று அனுபவிக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே, இந்த நாளில் ஆண்டவரே உம்மிடத்திலிருந்து புறப்பட்ட இந்த வசனங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். திருச்சபையார எங்களை இந்த வசனத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, உம்மிடத்திலிருந்து புறப்பட்ட இந்த வசனத்தின்படியே கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. நாங்கள் இன்றைய நாள் ஆண்டவரை கேட்டுக்கொண்டபடியே அதன்படி நாங்கள் நடக்க கர்த்தர் எங்களுக்கு புது இருதயத்தை கர்த்தர் தருவீராக. எல்லா கடின இருதயங்களை உடைத்து ஆண்டவரே சதையான இருதயமாக கர்த்தர் ஒவ்வொருவரையும் மாற்றி இந்த வசனத்தின் ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. கர்த்தர் அப்படியே நீங்கள் எங்களை ஆசீர்வதிக்க போகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு ஜீவன்ல நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்ட தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். கர்த்தாவே, இந்த காலை வேளைக்காக மீண்டும் நன்றியுள்ளத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனையில் மட்டும் நீர் கூட இருந்து வழி நடத்தினபடியால் உமக்கு நன்றி. ஆண்டவரே, அப்பா வந்திருக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். என்னென்ன தேவைகளோடு வந்திருக்கிறார்கள் என்பதை நீர் அறிகிறீர். ஒவ்வொருடைய உள்ளத்தையும் ஆண்டவரே நீர் அறிகிறீர். ஆண்டவரே, அப்பா தேவைகளை சந்தித்து ஆசீர்வதித்து ஆண்டவரே அப்பா வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த அப்பனே இந்த சபையை உடைய கருத்தில் ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே, இந்த சபையை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, சபையை ஆண்டவரே நிறையும்படியாக இடங்கொள்ளாமல் போகும்படியாக ஆத்துமாக்களை கொண்டு வரும் அநேக ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரே இந்த இடத்தில் வந்து எங்களோடு சேர்ந்து ஆராதிக்க கிருபை செய்வீராக. ஆண்டவரே, இந்த பகுதியை ஆசீர்வதிப்பீராக. போதுகிறோம் உடைய கருத்தில் ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே, ஞானத்தையும் பலத்தையும் கொடுத்து ஆண்டவரே இன்னும் பயன்படுத்துவீராக. இன்னும் ஆண்டவரே அதிகமாய் பயன்படுத்துவீராக. ஆண்டவரே, குடும்பத்தை ஆசீர்வதியும், தேவைகளை சந்தியும், எல்லா தீங்கும் விலக்கி மறைத்து பாதுகாத்தலும். ஆண்டவரே, அப்பா தகப்பனே, எங்கள் மதுரை பட்டணத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, லட்சக்கணக்கான ஜனங்கள் ஆண்டவரே உண்மை அறியாமல் ஆண்டவரே அழிவுக்கு நேராக சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, அப்பா அந்த ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒருவரும் கெட்டுப்போது உமக்கு சித்தம் அல்ல. ஆண்டவரே, அப்பா எல்லாருக்காகவும் நீர் ரத்தம் சிந்திருக்கிறீர். ஆண்டவரே, எங்கள் பட்டணத்தை தொட்டு ஆண்டவரே எங்கள் பட்டணத்தை ஆண்டவரே ரட்சித்துக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா ஒருவரும் அழிந்து போகக்கூடாது. ஆண்டவரே, அப்பா எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட்ட ஆண்டவரே இயேசுவே உம்முடைய வரியை கண்டு ஆயத்தப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். 142 கோடி ஜனங்கள் ஆண்டவரே அப்பா உண்மை அறியாமல் ஆண்டவரே அப்பா அழிவுக்கு நேராக சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, அப்பா தங்கள் மனம் போன போக்கில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, இந்த ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஜனங்கள் ஆண்டவரே உணர்வடையட்டும். ஆண்டவரே, அப்பா ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஜீவனுள்ள தேவனாகிய உம்மை தேடும்படியாக ஆண்டவரே ஒவ்வொருவரையும் இழுத்துக்கொள்ளும். ஆண்டவரே, அப்பா நீர் இழுத்துக்கொள்ளாடுகள் ஒருவனிடத்தில் வரான். ஆண்டவரே, நீர் இழுத்துக்கொள்ளும். ஆண்டவரே, அப்பா அந்த ஜனங்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட வேண்டும். ஆண்டவரே, எல்லாருடைய அப்பா காதுகளில் உடைய சுவிசேஷம் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே எட்ட வேண்டும். ஆண்டவரே, ஒவ்வொருடைய அப்பா உடைய சுவிசேஷம் கேள்விப்படுகிற ஒவ்வொருடைய அப்பா இருதயம் தொடப்பட வேண்டும். ஆண்டவரே, நீர் ஆண்டவரே அவரை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே, அப்பா அப்பா ஒவ்வொருவரும் ஆண்டவரே ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரே உம்முடைய வரிக்கென்று ஆயத்தப்பட வேண்டும். ஆண்டவரே, எங்கள் தேசம் ஆண்டவரே அப்பா இயேசுவுக்கு சொந்தமாய் மாற வேண்டும். ஆண்டவரே, எல்லா ஜனங்களும் இயேசுவே மெய்யான தேவன், இயேசுவே ஜீவனுள்ள தேவன் என்று அறிக்கையிட வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய வரிக்கென்று ஆயத்தப்பட வேண்டும். ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா எங்கள் தேசத்தை எல்லா அழிவு நின்று விலக்கி மறைத்து பாதுகாத்தலும், கொள்ளை நோய்கள் பரவாதபடி பாதுகாத்தலும். ஆண்டவரே, வெயிலினால் எந்த அப்பா சேதங்களும் வராதபடி பாதுகாத்தலும். ஆண்டவரே, பூமி எதிர்ச்சிகள் வராதபடி பாதுகாத்தலும். ஆண்டவரே, அப்பா சுனாமிகள் போன்ற பேரழிவுகள் வராதபடி பாதுகாத்தலும்.
நோய்களும் பஞ்சங்கள் வராதபடி பாதுகாத்தலும் எங்கள் தேசத்தை ஆசீர்வதிப்பீராக. எங்கள் தேசத்தை ஆளு தலைவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுப்பீராக ஆண்டவரே அப்பா. தங்கள் மனம் போன போக்கில் ஆண்டவரே அப்பா ஹல்லேலூயா ஆண்டவரே செயல்படுத்தாதபடி ஆண்டவரே பரத்திலிருந்து ஆண்டவரே ஞானத்தை பெற்று ஆண்டவரே உம்மிடத்திலிருந்து ஞானத்தை பெற்று ஆண்டவரே அந்த எங்கள் தேசத்தை ஆட்சி நடத்தக்கூடிய நல்ல ஞானத்தை கொடுப்பீராக ஆண்டவரே. வரக்கூடிய தேர்தலுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. 543 தொகுதிகளில் தேர்தல் நடக்கிறது ஆண்டவரே. எல்லா தொகுதிகளையும் கருத்தில் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு தொகுதியிலும் ஆண்டவரே அப்பா உமக்கு சித்தமான தலைவர்களை நிறுத்தி ஜெயிக்க வைத்து ஆட்சி அமைக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்கள் தேசத்தை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா கட்டுகளையும் மறுத்து போடுகிறாக ஆண்டவரே. தேர்தலை நடத்த போகும் எலெக்ஷன் கமிஷனுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் முதல் ஆண்டவரே கடைமட்ட ஊழியர் வரை ஒவ்வொருவரையும் கருத்தில் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு மாநிலத்தில் உள்ள ஆண்டவரே எலெக்ஷன் கமிஷனை கருத்தில் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு ஆண்டவரே நேர்மையாய் தங்கள் கடமைகளை செய்ய கிருபை செய்வாக. எந்த முறைகேடுகளும் நடத்த விடாதபடி ஆண்டவரே, எந்த ஃப்ராடுகளும் நடக்காதபடி ஆண்டவரே நேர்மையாய் அங்கே இந்த எலெக்ஷனை நடத்தி தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா ஜனங்களும் ஆண்டவரே அப்பா உண்மையோடும் உத்தமத்தோடும் ஆண்டவரே அப்பா தங்கள் கடமைகளை செலுத்தி ஆண்டவரே உமக்கு சித்தமானவர்களை ஆண்டவரே அப்பா தேர்ந்தெடுத்து ஆண்டவரே ஆட்சியில் அமர செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா தடைகளையும் நீக்குவராக, போராட்டங்கள் எல்லாம் அகற்றி போடுவராக, சத்ருவின் சூழ்ச்சிகள் எல்லாம் தகர்ந்து போவதாக ஆண்டவரே. ஆளுகை செய்ய பலப்படுத்தும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற உம்முடைய பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரம தகப்பனே. ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்ட தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக. ஆமென். தேவன் என் அடைக்கலமே, என் கோட்டையும் அரணும் அவர் சத்தியம் பரிசையும் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசையும் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. சத்தையின் மேலான கலம் புகவே தம் சிறகுகளால் ஊதுவார். அவர் சட்டையின் மேல் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் ஊதுவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. Hallelujah. 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 என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே. கர்த்தாவே உம்முடைய முகத்தையே தேடுவேன் என்று என் இருதயம் இடத்தில் சொல்லிட்டு என்கிற வசனம் உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலேயும் ஆசீர்வாதமாக காணப்பட, அவருடைய முகத்திலிருந்து வரக்கூடிய ரட்சிப்பு, அவருடைய முகத்திலிருந்து வரக்கூடிய பிரகாசம், அவருடைய முகத்திலிருந்து வரக்கூடிய கிருபை, அவருடைய முகத்திலிருந்து வரக்கூடிய ஒளியினால் உண்டான சமாதானம் உங்களுடைய வாழ்க்கையிலே பூரண ஆசீர்வாதமாக தேவனுடைய சன்னிதானத்திலே மகிழ்ச்சியோடு மாசற்றவர்களாக நிலைநிற்கிறவர்களாக கிறிஸ்துவின் வருகை நாளை எதிர்நோக்கி காத்திருக்கிறவர்களாக காணப்பட தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பலப்படுத்தி மேன்மைப்படுத்துவாராக. ஆமேன்.